டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் என்று சொல்லக்கூடிய மாநில சட்டப்பேரவை அல்லது மாநில சட்டமன்றம் என்பதை பற்றிய முழுமையான விவரங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. ஏற்கனவே சென்ற வகுப்புகளை பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே, அதை பாருங்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று மாநில சட்டமன்றம் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். அதாவது மாநில சட்டமன்றமானது நிர்வாகத்தினுடைய அச்சாணியாகவும் முதுகெலும்பாகவும் கருதப்படுகிறது. அதாவது 234 தொகுதிகளை கொண்ட ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர்களால் அது கட்டமைக்கப்பட்டுள்ளது. அந்த சட்டப்பேரவை தான் நாட்டினுடைய அனைத்து விவகாரங்களையும், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவகாரங்களோடும் செயல்படுத்த கடமைப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமான கேள்வி, ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்கள் எது என்று அடிக்கடி கேள்வி கேட்கிறார்கள் நண்பர்களே. அதை பற்றி இப்போது பார்த்து விடலாம். அதாவது ஈரவை சட்டமன்றம் என்றால் சட்டமன்றம் என்று ஒன்று இருக்கும், சட்ட மேலவை என்று ஒன்று இருக்கும் நண்பர்களே. அதுதான் ஈரவை சட்டமன்றம் என்று அழைக்கப்படும். தமிழ்நாட்டில் ஓரவை சட்டமன்றம் மட்டுமே தான் இருக்கிறது. இந்தியாவில் மொத்தம் 6 மாநிலங்கள் மட்டுமே ஈரவை சட்டமன்றத்தை கொண்டுள்ளன. அந்த 6 மாநிலங்கள் என்னென்ன என்று தேர்வில் கேட்கிறார்கள். இப்போது அதை பார்க்கலாம். ஆந்திர பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, பீகார், கர்நாடகா. இந்த 6 மாநிலங்கள் மட்டுமே ஈரவை சட்டமன்றத்தை கொண்டுள்ளது. அதாவது இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களில் 6 மாநிலங்கள் மட்டுமே ஈரவை சட்டமன்றங்களை கொண்டுள்ளது. திரும்பவும் சொல்லுகிறேன், அந்த 6 மாநிலங்கள் ஆந்திர பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, பீகார், கர்நாடகா என்ற 6 மாநிலங்கள் மட்டுமே 2 அடுக்கு சட்டமன்றத்தை கொண்டுள்ளது. அதாவது சட்டமன்றம் என்று ஒன்று இருக்கும், அதற்கடுத்து சட்ட மேலவை என்று ஒன்று இருக்கும். இது இரண்டும் இணைந்த அமைப்பு தான் ஈரவை சட்டமன்றம். இந்த 6 மாநிலங்களை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, இது அடிக்கடி தேர்வில் கேட்கிறார்கள். அதற்கடுத்து முக்கியமாக தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 234 என பார்த்தோம். அவற்றில் உள்ள அமைச்சர்களின் எண்ணிக்கை 36 வரை இருக்கலாம். அதாவது 35 அல்லது 6 வரை இருக்கலாம். ஏனென்றால் நாம் சென்ற வகுப்பில் பார்த்தது போல ஒரு சட்டமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களில் 15% மட்டுமே அமைச்சர்களாக நியமிக்க முடியும். அதற்கு மேல் உள்ளவர்களை அமைச்சர்களாக நியமிக்க முடியாது. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 234 உறுப்பினர்களில் 15% என்று பார்த்தால் 35 அல்லது 36 உறுப்பினர்கள் மட்டுமே அமைச்சர்களாக நியமிக்க முடியும். அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து, இது மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையமாகும். அதாவது சட்டமன்றமானது மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையமாக இருக்கும். அதுபோக சட்டமன்ற உறுப்பினர்களின் அதிகபட்ச எண்ணிக்கை 500 வரை இருக்கலாம், அதற்கு மேல் போகக்கூடாது. அதற்கடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 60 வரை இருக்கலாம், அதற்கு கீழ் குறையக்கூடாது. அதாவது எந்த ஒரு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர்களும் 500க்கு மேல் இல்லாமலும் 60க்கு கீழ் குறையாமலும் இருக்க வேண்டும். அதற்கடுத்து சட்டமன்றத்தின் பொதுவான பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இது முன்கூட்டியேவும் கலைக்கப்படலாம். அதற்கடுத்து சட்ட மேலவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை அந்த மாநிலத்தில் உள்ள சட்டமன்றங்களின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 3இல் 1 பங்குக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களில் 3இல் 1% உறுப்பினர்கள் மட்டுமே சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அந்த எண்ணிக்கையானது 40க்கு கீழ் குறையாமல் இருக்க வேண்டும். அதற்கடுத்து சட்டமன்றத்தின் அமைப்பு
வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் இந்த உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு சட்டமன்ற தேர்தலில் தனி தொகுதிகள் வழங்கப்படுகிறது. அதற்கடுத்து அமைச்சரவை என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய கேபினெட் என்ற அமைப்பானது இருக்கும். இதுதான் அமைச்சரவையினுடைய உட்கருவாக செயல்படுகிறது. மாநிலத்தினுடைய உண்மையான அதிகார மையமாக இது விளங்குகிறது. அதற்கடுத்து சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் தனது பதவியை ராஜினாமா செய்தால் சட்டமன்ற உறுப்பினராக அவர் தொடர முடியாது. இது முக்கியமான கேள்வி நண்பர்களே. அதாவது சட்டமன்றத்தில் உள்ள சபாநாயகர் பதவி மட்டும் துறந்துவிட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம் என்று நினைத்தால் அவ்வாறு முடியாது. அவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் காலியாகிவிடும். அதற்கடுத்து சட்டமன்றத்தின் ஒரு தீர்மானத்தின் மூலம் 14 நாட்களுக்கு முன்பாக அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவியிலிருந்து நீக்கம் செய்யலாம். சட்டமன்றம் கலைக்கப்படும் போது சபாநாயகர் தமது பதவியை இழக்க மாட்டார். மறுபடியும் புதிய சட்டமன்றம் கூடி முதல் கூட்டத்தொடர் வரை அவர் தொடர்ந்து பதவியில் நீடிப்பார். அதற்கடுத்து சட்ட மேலவை என்பது ஒரு நிரந்தரமான அவை. அதை கலைக்க முடியாது. இதை பற்றி சொல்லுகிற சட்டப்பிரிவு ஆர்டிகல் 171. அதாவது சட்ட மேலவையினுடைய உறுப்பினர்கள் 40க்கு கீழ் குறையாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற சட்டப்பிரிவு 171. அதற்கடுத்து ஈரவை சட்டமன்றத்தில் மறைமுக தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சட்ட மேலவையில் செயலாற்றுவார்கள். சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவி காலம் 6 ஆண்டுகள் ஆகும். அதற்கடுத்து முக்கியமான கேள்வி நண்பர்களே, பலமுறை டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். 1986 இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்க சட்டம், அது மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவையானது நீக்கப்பட்டது. அதாவது 1986ஆம் ஆண்டு நவம்பர் 1 தேதியில் தமிழ்நாட்டில் சட்ட மேலவையானது நீக்கப்பட்டு விட்டது. அப்போது ஆட்சியில் இருந்தவர் எம்ஜிஆர். அதாவது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டு விட்டது. ஆண்டு 1986 நவம்பர் 1. இது பலமுறை கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. பிஓ தேர்வில் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கடுத்து ஒருவர் சட்ட மேலவை உறுப்பினராவதற்கு அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 30 வயதை நிறைவடைந்திருக்க வேண்டும், தெளிவான மனநிலை உடையவராக இருக்க வேண்டும், பெற்ற கடனை திரும்ப செலுத்தாதவராக இருக்கால் தேர்தலில் போட்டியிட முடியாது. அவர் வாக்காளர் பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும். இப்படியான சூழ்நிலைகளில் மட்டுமே ஒருவர் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார். சட்ட மேலவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பார்ப்போம். 1/3 உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 12/1 உறுப்பினர்கள் பட்டதாரி ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 12/1 உறுப்பினர்கள் பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 3/1 உறுப்பினர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 6/1 உறுப்பினர்கள் கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை மற்றும் கூட்டுறவு இயக்கம் இவற்றில் சிறந்து விளங்குபவரை ஆளுநர் நேரடியாக நியமனம் செய்கிறார். இந்த 5 வழிமுறைகளில் சட்ட மேலவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மேலவை தலைவர் சேர்மன் என்று அழைக்கப்படுவார். அவர்தான் கூட்டத்தை தலைமையேற்று நடத்துவார். ஆர்டிகல் 169 சட்ட மேலவை உருவாக்குதல் அல்லது நீக்குதலை பற்றி குறிப்பிடுகிறது. தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, இந்த கேள்வி கேட்டாலும் கேட்பார்கள்.
ஒரு மாநிலத்தில் சட்ட மேலவை நீக்குதல் மற்றும் புதிதாக ஏற்படுத்துதலுக்கான சட்டப்பிரிவு எது என்று கேட்பார்கள். 169. அதன்படி ஒரு மாநிலத்தின் சட்ட மேலவையை நீக்கலாம் அல்லது ஏற்படுத்தலாம். அதற்கடுத்து அரசியலமைப்பின்படி மாநில பட்டியலில் உள்ள அனைத்து துறைகளின் மீதும் சட்டமன்றம் சட்டத்தை இயற்ற முடியும். பொதுப்பட்டியலிலும் சட்டமன்றம் சட்டம் இயற்றலாம். ஆனால் அதே சட்டத்தை மத்திய அரசு இயற்றும் போது மாநில அரசினுடைய சட்டம் செல்லாததாகிவிடும். அதற்கடுத்து சட்டமன்ற கீழவையின் அனுமதியின்றி புதிய வரிகளை விதிக்க முடியாது. அமைச்சரவையானது கூட்டாக சட்டமன்றத்துக்கு பொறுப்பானது. மேலும் முதலமைச்சருக்கும் கடமைப்பட்டது. ஏற்கனவே சென்ற வகுப்பில் நாம் பார்த்திருக்கிறோம். அதுபோல மேலவை நிதி சார்ந்த நடவடிக்கைகளில் வாக்களிக்க முடியாது. அதாவது சட்டமன்றம் ஈரவை கொண்டிருந்தால் நிதி சார்ந்த விவகாரங்களில் சட்ட மேலவையானது வாக்களிக்க முடியாது. சட்டமன்றம் மட்டுமே அதில் வாக்களிக்க முடியும். இவ்வளவுதான் நண்பர்களே மாநில சட்டமன்றம் என்பதை பற்றிய சில தகவல்கள். இதிலிருந்து நான் ஏற்கனவே சொன்னது போல அமைச்சர்களை நியமிக்கக்கூடிய வரம்பு 15% என்பது கேட்பார்கள். அதுபோக ஈரடுக்கு சட்டமன்றம் எது எது என்பதை பற்றி கேட்பார்கள். சட்ட மேலவை எப்போது நீக்கப்பட்டது என்று கேட்பார்கள். இந்த 3 கேள்விகள் முக்கியமானது நண்பர்களே. இதிலிருந்து ஏதேனும் ஒரு கேள்வி தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம். இதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இதோடு இந்த சட்டமன்றம் என்ற தலைப்பு நிறைவு பெறுகிறது. அதற்கடுத்து உங்கள் BO பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஸ்டேட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் என்பதை பற்றி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டு மறுபடியும் அது நீக்கப்பட்டு இருக்கிறது. அதை மீண்டும் 2 யூனியன் பிரதேசங்கள் ஒரு மாநிலமாக பிரித்திருக்கிறார்கள். அதை பற்றிய முழுமையான விவரங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இதோடு மாநில நிர்வாகம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் என்பது நிறைவு பெறுகிறது நண்பர்களே. அடுத்த வகுப்பில் நாம் ஸ்டேட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் என்பதை பற்றி பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.